ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்ஏ அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹீரோ வேறு யாரும் இல்லாமல் நம்ம அதர்வா தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவர் ஒரு படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் தென் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. எடுத்தோடனே ஒரு ஆஸ்பத்திரியில் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக வர்ற மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ மெடிக்கலில் என்ன நடக்குது, மெடிக்கல் பேஸ் பண்ண ஒரு படமாக கூட இருக்கலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக சூப்பராக இருக்குது. இவர் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் தான் இவர் இருக்கார். அங்கே வந்து இவருக்கு என்ன ஆகுது ஏதாகுதுன்னு என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதோ இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அதே மாதிரி இதில் வந்து ஹீரோயினும் காட்டாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்காங்க. ஹீரோயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை பிடிச்சி போயிடுது. அவங்க பொண்ணை பார்த்து ஒன்றே கல்யாணம் முடிச்சுறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து நல்லா ஜாலியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி அந்த லைஃப் போய்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னன்சி ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அங்கே இருந்து தான் கதையில் ட்விஸ்ட் ஆகுது. இந்த குழந்தை வந்து என்ன ஆச்சு, உண்மையில் இந்த குழந்தை அவங்கக்கிட்ட இருந்துச்சா, அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கா, இல்லை அந்த குழந்தை எதுவும் இறந்துருச்சா அப்படின்றது தான் தெரியலை. ஸோ அதுதான் இந்த படத்தோட மையக்கரு. அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி கதை வந்து டேன் அடித்து மாறி வேறு மாதிரி போகுது. இதில் இவங்களுக்கு ஏற்கனவே எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சா அவங்களுக்கு, இல்லை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகி அந்த இது மூலியமாக அவங்களுக்கு எதுவும் ஒரு மென்டலிக்கலாக எதுவும் எஃபெக்ட் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இதில் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் லேடியோட குழந்தைய அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியில் போயிட்டு ஒரு பை எல்லாத்தையும் திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த குழந்தை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு மையக்கரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை போகுது. அது என்ன பிரச்சனை அப்படின்றத தான் இந்த படத்தில் அவர் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் இந்த பேக்ரவுண்டில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு மெடிக்கல் மாஃபியா அப்படின்றனாலே பின்னாடி ஒரு பயங்கரமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து இவர் பெருசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த படத்தோட மீதி ட்ரெய்லராக வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்ப பல வித்தியாசமான கதைகளையும் டேர்னுங்களையும் நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் இதோட முடியுது. இது ஏன்னா இதில் வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதான வேறு எதுவும் பெருசாக நம்மளுக்கு வந்து காட்டலை. இதனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரிவ்யூவை வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலை பார்க்க மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின கமெண்ட்டையும் கீழே நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.